சச் அ கூஸ் பம் பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. ஷர்மி அண்ட் ஜெபினோட செமிஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆப்டாக இருந்துச்சு. செமிஃபைனல்ஸ்க்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் செமிஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட், அந்த காடஸஸ் டான்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அந்த வே த கான்செப்ட் வாஸ் ஸ்டார்டட் ரொம்ப சூப்பர். அந்த பையன் வந்து பொண்ணுக்கிட்ட வந்து நீ பொண்ணு தானே, அந்த பொண்ணு தானே உனக்கு என்னடா அவ்வளோ இலக்காரமாக போச்சான்னு சொல்லிட்டு அந்த 2 காடஸஸ் வருவாங்க பாருங்கள். ஆக்சுவலி ஜெபின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் தெரியுது, பட் யார் அதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஓகே ஜெபின், ஆனால் ஜெபின் வந்து அந்த காடஸஸ் இதுக்கு ஒரு பையனுக்கு ஒரு காடஸஸ் வேஷம் போட்ட மாதிரி இல்லை, ஒரு கேர்ளுக்கு காடஸஸ் வேஷம் போட்ட மாதிரி நல்லா ஆப்டாக இருந்தார் அவர். ஷர்மி வந்து பின்னிட்டாங்க, காளி இதில் வேற லெவல் பண்ணிட்டாங்க, அப்படியே ஆப்டாக இருந்தாங்க. காளினா அந்த ஆக்ரோஷம், ஐயோப்பா சூப்பராக இருந்துச்சு. இது கடைசியில் அந்த ஒரு போஸ் முடிச்சாங்க பாருங்க, வேற மாதிரி, அப்படியே ரொம்ப கூஸ் பம்பாக இருந்துச்சு. ஸோ முக்கியமாக இந்த மாதிரி கான்செப்டை சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ட் எல்லாமே அப்படியே ரொம்ப ஓவராக காட்டாமல் ரொம்ப நீட்டாக காமிச்சிருந்தாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே ரொம்ப ஓவராக இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சு. அதே மாதிரி ஷர்மியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காளி எப்படி இருப்பாங்களோ ஆப்டாக 100% அப்படி கொடுத்தாங்க. 100% அப்படி இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க எப்போவுமே எந்த பெர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பிரஷன் வந்து 100% கொடுக்க சொன்னால் 200% தருவாங்க. ஸோ இந்த இதில் வந்து எனக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆப்டாக இருந்துச்சு, கரெக்டாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இவங்க வந்து செமிஃபைனல் வின் பண்ணது ரொம்ப ரொம்ப ஒர்த்து. பார்க்கலாம் நெக்ஸ்ட் எந்த ஜோடி வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஓகே கைஸ், யார் வின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் எவ்வளோ விரும்பி பார்த்தீங்கன்றதையும் சொல்லுங்கள்.